வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாத பலன்கள். அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது சில உடல்நல குறைவுனால் மே மாதம் ஜூன் மாதம் இந்த 2 மாதம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு இருந்தது. இதனால் நிறைய பேர் பாவம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அது என்னுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால அப்படி இருக்குது. அடுத்த மாதம் ஐ திங்க் ஜூலைலேருந்து நார்மலாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரையும் பாருங்கள், உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கார். சுகமாக இருப்பீங்கன்னு அர்த்தம். சுக்கிரன்னாலே சந்தோஷம், சுகம், நிம்மதியாக இருப்பீங்க. உங்கள் என்ன ஸ்டேட்டஸ் ஆனாலும் இருக்கலாம். மேபி பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கோம், 5 ஸ்டார் ஹோட்டல் போவோம். கொஞ்சம் சின்ன ஸ்டேட்டஸில் இருந்தால் உடுப்பி ஹோட்டலாவது போவீங்கள்ல, நிம்மதியாக தான் இருப்பீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு ருசியான உணவு அதை சுவைப்பதற்கான ஒரு காலகட்டம் சொல்லாத. அதோடு மட்டும் இல்லை, சமையல் தெரிந்தவர்கள் மேபி எவ்வளோ ஆண்களுக்கும் தெரியுது. ஸோ இப்போ முன்னெல்லாம் சொல்லுவோம், உங்கள் ஒய்ஃப் நல்லா பண்ணி போடுவாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா பண்ணி போடுவாங்க, ஃபார் சேஞ்சு நல்லா பண்ணி போடுவாங்க. ருசியான உணவு, நல்ல நிம்மதியான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசியிலே சஞ்சாரம். ஸோ நிம்மதியாக தான் இருக்கும். 2ஆம் இடத்தில் குரு. 2ல் குரு இருந்தால் என்ன ஆகும்? சுப காரியங்கள் நடக்கும். அப்போ திருமணம் போன்ற விஷயங்கள், நல்ல முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தைகள், தொழிலில் ஒரு ப்ரமோஷன்ஸு, தொழிலில் ஒரு உயர்வு, பாராட்டுதல்கள். என்ன காரணம்? 2ல் இருக்கிற குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். ரொம்ப சந்தோஷமான காலம். அதே போல் பாருங்கள், 4ஆம் இடத்தில் செவ்வாய். அதனால் ஒரு பரபரப்பும் தென்படும். சில விஷயங்களில் ஆற போடாமல் வேக வேகமாக சில விஷயங்களை முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. எல்லாத்தையும் மிஞ்சின மாதிரி 11ஆம் வீட்டில் சனி. ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, இருக்கிற ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, இந்த எண்ணங்கள்லாம் நிறையா ஓடும். பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தன உயர்வு, தன வரவு, இதெல்லாம் உங்கள் மனசுக்கு திருப்தியை தரக்கூடிய அளவில் அமையிடுது. சிறு சிறு பிரயாணங்களை கூட மேற்கொள்வீங்க, மனதுக்கு சந்தோஷத்தை தரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக எனக்கு இந்த காலேஜ் வேணும், அந்த காலேஜ் வேணும்லாம் நினைக்கலாம். இந்த கோர்ஸ் போகணும், நிச்சயமாக உங்கள் முயற்சி திருவினையாக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு முடிவுகள் பிறக்கும். திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு நல்ல செய்தி சேரும். நல்ல வரன்கள் வரும். திருமணம் முடிப்பதற்கு ஏதுவான ஒரு நல்ல காலம். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருப்பதால் சுபங்கள் நிறைந்த ஒரு மாதமாக உங்களை பொறுத்தவரையில் அமையவிருக்கிறது. சுகமான, சௌக்கியமான, வெற்றியை தரக்கூடிய நல்ல மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.